நாட்டுல என்னதான் தாசி குடும்பத்தில் பெண்ணா பிறந்து விமலா விமலான்னு சொல்லுவாங்க. விமலா டார்லிங் ஐயோ என்னதான் தாசி குடும்பத்தில் பெண்ணா பிறந்து 10 பேருக்கு என் உடம்ப காட்டினாலும் மனசளவில் ஒருவர் இருக்கிறார். இந்நாட்டு இளவரசர் எங்கதான் போறாருன்னே தெரியலமா. ரொம்ப நாள் ஆயிடுச்சு. வேலையா இருப்பாரு அந்த வேலையை பார்த்து இந்த வேலையா இருப்பாரு. ஏன்டா அசிங்கமா பேசுறேன்னா? இல்ல நானும் அசிங்கம் பேசல, நீ அசிங்கம் பேசல. எல்லாமே கரெக்ட். ஐயோ தாசி குடும்பத்தில் பெண்ணா பிறந்தான்னு சொன்னா போதும் அவ பாத்தீங்களா? குல தொழில் வாழையடி வாழையாக செய்து கொண்டிருக்கிறோம். கடமை கண்ணியம் கட்டுப்பாடோடு. அதனால ரொம்ப நாள் ஆச்சு எங்க காதலரை பார்த்து. அவரு வரமாட்டாருதான் போல தெரியுது. நானே போய் பார்த்துட்டு வரேன்னு. காத்திருப்பதுதான் காதலுக்கு அழகு. விமலா விமலா, உன்னை மறந்து விட்டேன் என்று நினைக்கிறாய். அதுதான் கிடையாது. 365 நாட்கள், 12 மாதங்கள், 52 வாரங்கள், 7 நாட்கள், 24 மணி நேரம் விமலா நினைவோடு இருக்கிறான். உன் ஆசைக்காக 65 வாரம் ஆயோ. விமலா 65 ஒன்றியா போயிடலாமா? சிற்பிகள் வரையாத சிந்தையில் காணாத தேவி, தேவர்களுக்கு கிடைக்காத வாடா நம்புது கோலாகலாம். வாடா ஒதிலாம் நோ சனசனா சனசனா டேய் நம்ம ஏய் உட்கார ஏய் நம்புனே எல்லாரும் என்ஜாய் பண்றாங்க. உட்கார ஏய் உட்கார எல்லாரும் என்ஜாய் பண்றாங்க. சூரியன் உதித்தால் சந்திரன் வாடா நம்புல கோலா வாடா அடில வா இதயத்தில் நீங்கள் இருந்தாலும் உங்களை மறந்து விடுவீர்கள். இதயமே நீங்களாக இருக்கும்போது எப்படி மறக்க முடியாது? சத்தியமா உங்களை மறக்க முடியாது.
கடமைகள் பல கற்றுக்கொண்டு பல்லவன் காலத்தில் எழுத்துக்களை படித்து வர உரைத்திருக்கிறான் என் தந்தை உதயவர்மன். ஆகையால் நான் சென்று வருவதற்குள் 1 மாத காலமாகலாம், 1 வார காலமாகலாம். என் ஆசைக்காரர்களை நிறைவேற்றி செல்லலாம் என்று ஒத்தமாக ஓடியவன். 1 வாரம் இல்லைன்னா 1 மாசம் எப்படி என்னால இருக்க முடியும்? உணவில்லாமல் கூட இருந்து விடுவாய். இந்த ராஜபாண்டி இல்லாமல் தெரியுதுல்ல. இருந்தாலும் தாய் தந்தை சொல்ல என்னால் கேட்காமல் இருக்க முடியவில்லை. முதல் இந்த உலகத்தில் அறிமுகம் செய்தது தாய் தந்தை. தாய் தந்தை சொல்ல எவன் ஒருவன் கேட்கிறானோ வானோலில் சந்தோஷமாக இருப்பான். ஏழாத பிள்ளை அடிமட்டத்தில் தருதல பிள்ளையாகி. நான் என்ன சொல்றேன், நம்ம 2 பேரும் ஒண்ணா நம்பர் 420. உண்மை இல்லை என்று மறைக்கவில்லை. அப்புறம் நான் உங்க அப்பாவை பத்தி அப்படி புகழ்ந்து தந்தேன். தாய் தந்தையும் வேண்டும், என் ஆசை காதலியும் வேண்டும். எதனா ஒண்ணு சொல்லுங்க. எவளா அப்படி இல்லையா, உங்க அப்பாவும் வேணும் நானும் வேணும்னா உங்க அப்பாவை பத்தி பெருமையை என்கிட்ட சொல்லாத. ஓகே, எனக்கு ரொம்ப ஈகோ ப்ராப்ளம். அப்படியா? என் காதலை பற்றி எனக்கு நன்றாக தெரியும். எதையும் புரிந்து நடப்பான். என்னை நம்ப, உனக்கு வராது வம்பு. நம்புறேங்க. பிறகு? ஆனா இப்ப போறேன். ஒரு வாரம் சற்று சீக்கிரமாக வந்து விடுவேன். எப்படி இருக்க முடியும் குட்டி? ஆனா லவ் பண்ணீங்களா குட்டி? நீ வேணாண்டா. ஐயோ ஏன் அப்படி சொல்லிட்ட? யானை லவ் பண்றவங்க ஒரு நாளாச்சும் விட்டுட்டு இருப்பாங்க. நீ ரொம்ப லவ் பண்ற. ஒருத்தரை காலம் முழுக்க சந்தோஷமாக இருக்கலாம். சீக்கிரமாக சாப்பாடு கூட வேணாம். எனக்கு தெரியும். ஆமா, அதை அறிந்து தெரிந்து புரிந்துதானே என் காதலிடத்தில் வந்திருக்கிறேன். புரிந்து அறிந்து தானே வந்திருக்கீங்க. முதலில் என் இதயத்தில் குடிகொண்ட தெய்வமடே, உன்னை மறக்க முடியுமா? இல்லை மறந்துத்தான் இருக்க முடியுமா? போயிட்டு வாங்க. சீக்கிரமாக கல்வெட்டுக்குள்ள எழுத்துக்களை படிக்க போறீங்க. பிறகு எழுத்து மட்டும் தான் படிக்கணும். பிறகு என்ன? வேற எதுனா பொண்ணுக்கு நான் பாத்துட்டேன். உன் போட்டு தண்டு போயிட்டு அதற்கு அவசியமே கிடையாது. முதலில் என் இதயத்தில் குடிகொண்ட தெய்வம் இந்த உதயவரி நாட்டில் பெண் என்றால் உன்னைத்தான் சொல்ல வேண்டும். ஒற்றலையே, உன்னை தவிர வேற எந்த பெண்ணையும் பெண்களால் பார்க்க மாட்டேன். இது உண்மையது சத்தியா? சத்தியம் பண்றதுலாம் ஓகே. நான் ஆம்பளைங்க அப்படிதான் சொல்லுவீங்க, அப்புறம் கை விடுவீங்க. என்னத்துக்கு? அவசியமே கிடையாது. நிறைய பேர் அப்படிதாங்க சொல்றாங்க. கை விடுவீங்கன்னா அப்படி இல்லைங்க, விட்டுட்டு போயிடுவீங்க. அப்படி மறக்க முடியுமா? மறந்தால் அவன் மனிதனே கிடையாது, மனித பிறவியே கிடையாது. நான் அப்பேற்பட்டவன் அல்ல. ஆமா, தேங்காய் பூத்துண்டு போட்டு அந்த பூங்காவனத்து பக்கம் எங்க அண்ணன் வருவதற்குள்ள இந்த வாழை பழத்தை விட்டுட்டு
ஆ